The Legend Saravana Stores in new summer collections. ஃபுட்பாலில் ஒரு டேர்ம் இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட். ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிளேயர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரசிகர்கள் எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மாயமாக போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை காலம் வந்தாலும் மக்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கப்புறம் மாயமாக போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா ஒன் சீசன் ஒண்டர் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. பட் ஒன் சீசன் ஒண்டருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒன் சீசன் ஒண்டர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சீசனும் குறிக்கும். பட் ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 2 வருஷமாக இருக்கலாம், இல்லை 3 வருஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு மேட்சாக கூட இருக்கலாம். அந்த ஒரு மேட்ச்சில் ஒரு நாக்காக கூட இருக்கலாம். அது கூட ஒரு ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் கைண்ட் ஆஃப் நாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அண்ட் அதில் குறிப்பிட்ட சிலரை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர்ற ஒரு பிளேயர் தான் பால் வால்தட்டி. அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பால் வால்தட்டி கண்டிப்பாக மறக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கலாம். 2011 சிஎஸ்கே வந்து பஞ்சாப், அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப், அப்போது கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு எதிராக ஒரு கேம் ஆடுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற சிஎஸ்கே வந்து 188 அடிச்சிடுறாங்க. ஸோ 189 அப்படின்ற ஒரு டார்கெட். 189 T20 வந்து எப்போவுமே ஒரு டஃப்பான ஒரு டார்கெட் தான். அதை அச்சீவ் பண்ணுறது பெரிய டஃப்பான ஒரு விஷயம் தான். அது இப்போவே அப்படி இருக்கும்போது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னுமே பெரிய ஒரு டார்கெட்டாக பார்க்கப்பட்டுச்சு. கிங்ஸ் 11 பஞ்சாபில் ஏதோ ரொம்ப சாதாரண டீம்லாம் கிடையாது. கில்கிறிஸ்ட், ஷான் மார்ஷ் இந்த மாதிரியான பெரிய பெரிய கேம் சேஞ்சிங் பேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த மேட்ச்சில் கில்கிறிஸ்டும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார், ஷான் மார்ஷுமே சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். ஓகே ரைட், அவ்வளோதான், இன்னும் சிஎஸ்கே தான் ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கும் போது ஓப்பனிங் இறந்த பால் வால்தட்டி வந்து இன்னொரு சைடில் நீட்டாக ஆடிக்கிட்டே இருந்தார். அப்படி ஆடிட்டு இருந்தவர் ஈஸியாகவே என்னென்னா கிராஜுவலாக ரன் ரேட்டையும் ஸ்ட்ரைக் ரேட் அப்படி ஈஸியாக ஏற்றிட்டு போயிட்டே இருந்தார். 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் செஞ்சுரியாக கிடக்கிறாரு. அண்ட் 63 பாலில் 120 ரன் எடுத்து சிங்கிள் ஹேண்டடாக கிங்ஸ் 11 பஞ்சாபாக எனக்கு சிஎஸ்கேயை தோக்கடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் வால்தட்டி அந்த சீசனில் வந்து 450+ ரன்ஸை குவிக்கும் போது ஓகே பால் வால்தட்டி வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக இதாகிட்டாங்க. ஓகே, எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்ம கிடச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஏஜ் வந்து இன்னும் சார்ட்டட் ஃபார் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய லெவலில் ஷைன் பண்ணல, ஈஸியாக மாயமாகவும் மறைஞ்சிட்டார். பட் என்னதான் அவர் இப்போதைக்கு எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் பால் வால்தட்டி அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே அந்த 120 ரன்ஸ் ஞாபகம் வரும். இன்னும் சொல்ல போனால் 100, அதாவது ஐபிஎல்ல செஞ்சுரி அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்த டைம். அந்த டைமில் விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரியான லீடிங் பேட்டர்ஸுமே செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணிருக்கும் போது அசால்ட்டாக 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில், அதுவும் சிஎஸ்கே எதிரான அந்த ஒரு பயங்கரமான ஒரு பவுலிங் அட்டாக் எதிராக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நாக் பண்ணி கிட்டத்தட்ட நிரந்தர இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொன்று யார் அப்படின்னா ஸ்ரீநாத் அரவிந்த். ஸ்ரீநாத் அரவிந்த் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு யங்ஸ்டராக இருந்தார். இவருமே என்னன்னா அந்த 2011 அப்படி தான் சொல்லணும். 2011 ஐபிஎல் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஐபிஎல். எதனால்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. அப்போது அது வந்து ஒரு பயங்கர ஹைப் இருக்குது. ஓகே, ஆர்சிபி வந்து இந்த டைம் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக கிறிஸ் கெயில் வந்து அவரோட ப்ரைம் இயர்ஸில் இருக்கிறாரு. வர்ற பாலெல்லாம் போட்டு பொழந்து கட்டுறாரு. அப்போ பவுலர்ஸ் வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாங்க. அப்போ ஓகே ரைட், அவ்வளோதான், கிறிஸ் கெயில் இருந்தான்னா முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னராக ஒரு சைடு வந்துட்டு இருக்காரு. பேட்டிங்கில் என்ன தான் இப்படி இருந்தாலும் பவுலிங்கை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருந்ததுக்கு ஸ்ரீநாத் அரவிந்த் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறாரு. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோக்கமும் செஞ்சிட்டாங்க ஆர்சிபி. பட் இருந்தாலும் ஃபைனல்ஸில் வந்து சூப்பரான நாக் கொடுத்தது யாருன்னா முரளி விஜய். 95 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ கொஞ்சம் ஒரு 15th ஓவரில் தான் முதல் விக்கெட்டே உழுது சிஎஸ்கேக்கு. அவ்வளோ ஒரு அருமையான ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கேக்கு முதல் விக்கெட் வந்து, அதாவது முரளி விஜய் வந்து ஃபுல் ஃப்ளோவில் இருக்கும் பொழுது முதல் விக்கெட்டை ஸ்ரீநாத் அரவிந்த் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஒன் டவுன் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் தோனி வராரு. தோனி வந்து இப்போவே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அண்ட் அப்போ வந்து அவரோட ப்ரைம் இயர்ஸ், அது சொல்ல போனால் எக்ஸாக்ட் ப்ரைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ப்ரைம் இயர்ஸ் தோனியை ஃபைனல் ஓவர்ஸில் சந்திக்கிறாரு ஸ்ரீநாத் அரவிந்த். பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல அந்த ப்ரைம் அரவிந்தை. அவரால் ஈஸியாக அவருமே அவுட் ஆகிட்டு அவருமே ஈஸியாக கிளம்பிடுறாரு. ஸோ இப்படி இருக்க ஸ்ரீநாத் அரவிந்த் வந்து அந்த சீசனில் 21 விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் பர்பிள் கேப்பில் 3வது இடத்த பிடிக்கிறாரு, ஒன்லி பிஹைண்ட் மலிங்கா அண்ட் முனாஃப் பட்டேல். யூஸ்வலாக என்னென்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து மறக்கிறது உண்டு. எதனால் அப்படின்னா கிறிஸ் கெயில் வந்து அப்போ ப்ரைமில் இருக்கிறார். முன்னாடி சொன்ன மாதிரி கிறிஸ் கெயிலோட கான்ட்ரிபியூஷன் எல்லாருமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து ஸ்ரீநாத் அரவிந்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஷேடோக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் ஸ்ரீநாத் அரவிந்த் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் யாருன்னா பிரவீன் தாம்பே. பிரவீன் தாம்பே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டிமனி அப்படின்னே சொல்லலாம். வயசு வந்து முக்கியமே கிடையாது. எவ்வளோ வயசானாலும் சரி, நம்ம கண்டிப்பாக இறங்கி கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்டிமோனியல் கெரியர் தான் பிரவீன் தாம்பே. இது 43 வயசில் ஐபிஎல் டெபியூ பண்ணுறாரு பிரவீன் தாம்பே.
இவர் வந்து என்னன்னா யூசுவலாகவே தெரியும் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் T20ல கொஞ்சம் டேஞ்சரஸான பவுலிங் தான், கொஞ்சம் ஒரு கேம்பிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா மிஸ்கிட் ஆனால் கூட சிக்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஸ்லோ பால்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப நுணுக்கமாக பவுல் பண்ணால் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து T20ல சர்வை பண்ண முடியும். அதுவும் 43 வயசில் ஒருத்தர் எப்படி வராரு? யூஸ்வலாக என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியே போகிற டைம் 43 வயசில் யாருமே பெரிய அளவில் டெபியூ பண்ண மாட்டாங்க. பட் பிரவீன் தாம்பே வந்து அப்படியே ஆப்போசிட் 43 வயசில் ஆர்ஆருக்கு டெபியூ பண்ணுறாரு. அண்ட் முதல் சீசன்லேயே பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லான விக்கெட்ஸையும் அவர் எடுத்து கொடுக்குறாரு. இப்படி 2014 ஐபிஎல்ல இன்ட்ரோ கொடுக்குற பிரவீன் தாம்பே வந்து அந்த சீசனில் 15 விக்கெட் எடுக்கிறாரு. அதுவும் குறிப்பாக மிடில் ஓவர்ஸ், அதாவது என்னன்னா பெரிய லெவலில் விக்கெட் கிடைக்காத அந்த மிடில் ஓவர்ஸ் அவர் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் கேகேஆருக்கு அகேன்ஸ்டான ஒரு கேமில் 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தார். யாருன்னா யூசுப் பதான், மனிஷ் பாண்டே அண்ட் டெண்டஸ் காத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 3 விக்கெட் எடுத்து கொடுத்து ஆர்ஆரை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்றாரு. அதே மாதிரி ஆர்சிபிக்கு எதிராக 2 டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் யாருன்னா விராட் கோலி அண்ட் ஆல்பி மோர்கல், இந்த 2 பேரோட விக்கெட்டையுமே எடுத்து ஒரு 70 ரன்லேயே ஆர்சிபியை ஆல் அவுட் பண்ணுறாங்க ஆர்ஆர். அண்ட் அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பிரவீன் தாம்பேயோட ஒரு சென்சிபிளான ஒரு பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பிளேயர் தான் பிரவீன் தாம்பே. அண்ட் அவரையுமே ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உண்மையாக இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து டெஃபினட்டாக ஒரு டெஸ்டிமோனியல் கெரியர் ஆடிட்டு போயிருக்கார் அப்படின்றது மிகையாகாது அப்படின்னே நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் யாருன்னா மன்விந்தர் பிஸ்லா. பால் வால்தட்டி மாதிரியே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பலருக்கு ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த ஒரு பிளேயர் தான் மன்விந்தர் பிஸ்லா. 2012 ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. 190 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணுறாங்க. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுப்பா. முன்னாடி சொன்ன மாதிரி என்ன 180 அப்படின்னு வந்துட்டாலே போதும், அதுக்கு மேலே ஆப்போசிட் அந்த டார்கெட் சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்க அந்த இதில் மன்விந்தர் பிஸ்லா ஓப்பனிங் ஆடுறாரு. யாரோடனா கௌதம் கம்பீரோட. கௌதம் கம்பீர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அவர் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா ஜாக் ஆலிஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். பட் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் T20க்கான ஒரு இன்னிங்ஸை ஜாக் ஆலிஸ் வந்து யூஸ்வலாக ஆடுற ஒரு பிளேயர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் வந்து ஒரு நல்ல சென்சிபிளான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பட் ஆப்போசிட் சைடில் மன்விந்தர் பிஸ்லா போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அண்ட் ஜாக் ஆலிஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சுக்லாவாக இருக்கட்டும், யூசுப் பதானா இருக்கட்டும், எல்லாம் டக்குன்னு அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே ரைட் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது என்னதான் போட்டு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும், அதாவது சென்னை 28ல் வர மாதிரி எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டான்ற மாதிரி மன்விந்தர் பிஸ்லா எப்படி போட்டாலும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சிங்கிள் ஹேண்டடாக அன்னைக்கு கேமை மன்விந்தர் பிஸ்லா வந்து திருப்பி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணி கொடுத்தாரு. சிஎஸ்கேயோட ஒரு மிக முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணு மூடிட்டு எல்லாருமே சொல்லிடலாம் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு. ஸோ இதுக்கு ரைமிங்காக இருக்கிற இன்னொரு பிளேயரும் 2008ல் சிஎஸ்கேக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். யாருன்னா மன்பிரீத் கோனி. மன்பிரீத் கோனி வந்து இந்த காலத்து மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் அந்த டைமில் ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து எல்லாருக்குமே இந்த ஒரு பேர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். 17 விக்கெட் முதல் சீசனில் எடுத்து கொடுத்தாரு. பர்பிள் கேப்பில் 6th வந்திருந்தார் ஆக்சுவலாக கோனி. ஸோ கோனி வந்து நெக்ஸ்ட் பிக் திங் இவர் தான். ஓகே ரைட், இனிமேல் வந்து T20 ஃபார்மேட்டுக்கு இந்தியன் டீமில் வந்து கண்டிப்பாக கோனிக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துடணும். எதனால் அப்படின்னா அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தார். குறிப்பாக சிஎஸ்கே வந்து அந்த சீசன் ஐபிஎல் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனதுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது வந்து மன்பிரீத் கோனி. அதுவும் குறிப்பாக வைட்டல் விக்கெட்ஸ் எடுக்கிறதுல ஒரு வித்தகர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அண்ட் தோனி வந்து கோனி அந்த அளவுக்கு பயங்கரமாக பேம்பர் பண்ணிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ட்ரிம் பண்ணியும் வச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோனி வந்து பெரிய லெவலில் இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் ஷைன் பண்ணல. அண்ட் அட் த சேம் டைம் ஐபிஎல்லையுமே அடுத்தடுத்த சீசன்லையுமே பெரிய லெவலில் ஷைன் பண்ணல. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் மன்பிரீத் கோனி. அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதுக்கப்புறம் பார்க்க போகிற பிளேயர்ஸ் எப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்லையும் பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைச்சது. அந்த இதுலேயும் அவங்க ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நம்ம பார்க்க போகிற முதல் பிளேயர் யார் அப்படின்னா ராகுல் சர்மா. ராகுல் சர்மா வந்து ஒரு பயங்கர டாலான ஒரு பவுலர். அண்ட் அவரோட போடுற ஸ்பின் வந்து ஒரு லீத்தலாக இருந்தது. குறிப்பாக 2011 அது என்ன தெரியல, 2011 எக்கச்சக்க பிளேயர்ஸ் இந்த மாதிரி லைம் லைட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்த லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த 2011 வந்து பார்க்க முடியுது நம்மளால். ஸோ ராகுல் சர்மா வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். 2011 ராகுல் சர்மா வந்து புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு ஆடுறாங்க. புனே வாரியர்ஸ் இந்தியா வந்து கொஞ்சம் சீசன் தான் ஐபிஎல்ல ஆடினாங்க. அண்ட் அந்த சீசன்லேயுமே அவங்க பெரிய லெவலில் எதுவும் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாங்களான்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை. இப்போது ரீசெண்டாக வந்த நம்ம 2 டீம் குஜராத் டைட்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸாக இருக்கட்டும், வந்த முதல் 2 சீசன்லேயே அவங்க வந்து ஓகே ஒரு பயங்கரமான இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய டீமாக உருவெடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புனே வாரியர்ஸ் இந்தியாவால் கடைசி வரைக்குமே இந்த பிளே ஆஃப்ஸ் வந்து ஒரு எட்டாக்கணியாகவே இருந்துருச்சு அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி
டேபிள்லையுமே எப்போவுமே யூஸ்வலாகவே கடைசி பிளேஸில் இருக்குது. கடைசி பிளேஸ் தான் புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற டீமில் ராகுல் சர்மா இருக்கிறாரு. அங்கே ஒரு முக்கியமான பிளேயராகவும் இருக்கிறாரு. 2011 அந்த சீசனில் ராகுல் சர்மா 16 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த சீசனோட ஒரே ஒரு நம்பிக்கை நாயகனாக ராகுல் சர்மா இருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டு வச்சுட்டாலும் குறிப்பாக எக்கனாமி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இதில். ஸோ T20யில் வந்து எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நடக்காத காரியம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இன்னும் சொல்ல போனால் T20யில் ஒரு ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு பலரால் அழைக்கப்படுற ஆள் வந்து சுனில் நரேன். அவருமே என்னன்னா நம்ம எக்கனாமி ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா 6.97 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நம்ம ராகுல் சர்மாவோட எக்கனாமியை பார்த்தோம் அப்படின்னா 5.6 இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் 2011. ஓகே, என்ன இவ்வளோ ஒரு பயங்கரமாக இந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணுற ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறமே என்னென்னா அடுத்த 2-3 சீசனுமே அவர் கொஞ்சம் நல்ல டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவரால் அந்த 2011 அவர் கொடுத்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவரால் ரெப்ளிகேட் பண்ணவே முடியலை. அண்ட் அது இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணாலும் அதுவுமே அவருக்கு பெரிய லெவலில் உதவலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ராகுல் சர்மாவால் பெரிய லெவலில் மேக் பண்ண முடியலை. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஜக்காட்டி. சிஎஸ்கேக்காக ஒரு 3 வருஷம் ஆடினார்னு சொல்லலாம். அதெல்லாம் குறிப்பாக ஒரு 3 வருஷத்தை எடுக்கணும்னா 2009, 10 and 11 இந்த 3 வருஷத்தில் சிஎஸ்கே 2 டைம் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணுறாங்க. அதுலேயும் 2010 அவங்க முதலாக ஐபிஎல் வின் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து 2010 வந்து முதல்ல அவங்க ஃபைனல்ஸ்க்கு வராங்க. சென்னைக்கு வந்து அது 2வது ஃபைனல்ஸ். இப்போ யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த பிக் ரைவல்ரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல் கிளாசிக்கோட தொடக்க புள்ளி மாதிரி இது நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இந்த ஒரு ஃபைனல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறாங்க, அதை சேஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்போது வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறது யாருன்னா சச்சின் டெண்டுல்கர், ஆரஞ்சு கேப் ஹோல்டர், பயங்கர ஃபார்மில் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா சௌரப் திவாரி வந்து செமீஸில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு அப்படி வராரு. ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கிறார் அவரும். ஸோ இந்த 2 பேரோட விக்கெட் வந்து ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக பார்க்கப்படுது. அந்த 2 பேரோட விக்கெட்டையுமே எடுத்தது யாருன்னா ஜக்காட்டி. ஸோ சிஎஸ்கே வந்து முதல் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஜக்காட்டி. அது மட்டும் இல்லாமல் 2011லையுமே அவர் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி 2 கப்புக்கு வின் பண்ணுறதுக்கு ஜக்காட்டி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் மிடில் ஓவர்ஸில் குறிப்பாக அவர் பவுல் பண்ணுறாரு. அதே மாதிரி டெத்லையுமே 1 or 2 ஓவர்ஸ் அவர் போடுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுலேயுமே அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பெல்லில் அவர் போட்டிருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவராலையுமே பெரிய லெவலில் மேக் பண்ண முடியல. பட் என்னதான் இருந்தாலும் ஜக்காட்டி சிஎஸ்கேக்கு 2 ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணுறதுல ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணதுனாலேயே ஜக்காட்டி வந்து கணக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சிஎஸ்கே க்ரௌட் வந்து அவங்கள மறக்கவே மறக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா இவர் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இந்தியன்ஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஸ்ட் இண்டியன். யாருன்னா கெவான் கூப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுலர். யூஸ்வலாகவே என்னென்னா ஒரு ஸ்லோ பவுலர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெவலில் பேஸ் இருக்காது அவர்கிட்ட. அண்ட் பேட்டிங்லேயுமே 1 or 2 பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் அவரோட மெயின் ஸ்ட்ரென்த் வந்து பவுலிங்கில் தான் இருந்தது. ஸ்லோவாக தான் பவுல் பண்ணுவார். பெரிய லெவலில் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பேஸை கொடுக்க மாட்டார். பேஸ் கொடுத்தா தானே பேட்ஸ்மேன் ஈஸியாக நாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் ஆடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸே கொடுக்க மாட்டேன், நான் ஸ்லோவாகவே பவுல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு பிளேயர் தான் கெவான் கூப்பர். ஐபிஎல் வந்து யூஸ்வலாக என்னென்னா நிறையா ஸ்லோ பவுலர்ஸை பார்த்துருக்கு. பட் யாருமே கெவான் கூப்பர் அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2013 ஐபிஎல் சீசன் இதில் வந்து 19 விக்கெட் அவர் எடுக்கிறார். ஸோ இந்த 19 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்லோ பவுலரால் முடியுமா? அதுவும் ஐபிஎல் இந்த மாதிரி T20யில் வந்து இந்த மாதிரி முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஸ்லோ பவுலர்ஸ் வந்து நிறைய பேரை ஐபிஎல் பார்த்துருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஐபிஎல் அப்படின்போது நிறைய T20 அப்படின்போது நிறைய டைம் கொடுத்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அப்படி தூக்கி அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களால ரீட் பண்ணுறதுக்கு அதிக டைம் இருக்குது. அண்ட் ஸ்லோ பவுலையுமே ரொம்ப நுணுக்கமாக பவுல் பண்ணலன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு பவுலிங்காக தான் இருக்கும். பட் அந்த இதை ஒரு கரெக்டான வித்தையை கற்றுக்கிட்ட ஒரு பிளேயர் தான் கெவான் கூப்பர். அண்ட் அவர் வந்து நிறைய வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஆர்ஆர் வந்து அந்த சீசனில் வந்து பிளே ஆஃப்ஸில் பெரிய லெவலில் புஷ் பண்ண ஒரு டீம். அந்த 2 சீசனுமே பிளே ஆஃப்ஸ் புஷ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இருந்தது கெவான் கூப்பர். ஸோ இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டு இதோட முடியுது. அண்ட் இது மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் ஒன்ட் ஃபர்கெட் பிளேயர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இன் நியூ சம்மர் கலெக்ஷன்ஸ்.